அப்புறம் வந்து தக்காளி ஒரு பழம், பெரிய பழம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒயிஸ்டர் சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி மேல வந்து டெக்கரேட் பண்றதுக்கு வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட் இது முக்கியமா இருக்கும் சம்பல் இல்ல. ஓகே வாங்க இப்ப சமைக்க போலாம். அடுப்பு சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டு பொரிச்சுக்கலாம். ஓகே गाइस கோல்டன் கலர் பிரவுன் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்கு காணக்கலாம். கொஞ்சோண்டு அதுங்க கொஞ்சோண்டு ஓகே அது வந்து மூணு கரண்டி ரெண்டு கரண்டி சொல்லலாம். எங்கள் வீட்டில் பொதுக்கறி எங்கள் அம்மா சாப்பிட்றதுனால அதனால் வந்து நான் மிளகா சந்து கொஞ்சம் குறவா போட்டுருக்கேன். அதாவது சில்லி பேஸ்ட்டு நீங்கள் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்றீங்க ஓகேவா. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வேற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில்லி பேஸ்ட் ஏதாவது எது கண்டுபிடிக்கிறதுனா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். என்ன பிரிஞ்சுன்னா இப்போ வந்து எடுத்தா மேலே எல்லாமே மேலே எண்ணெயாக வந்துடும். மிளகா சந்து கீழே இருக்கும், எண்ணெய் மேலே இருக்கும். அதுதான் எப்படி அப்படின்னா அப்படி தான் வச்சுக்கணும். இங்கே வெயிட் பண்ணுவோம் வேறு வரைக்கும். ஓகே சில்லி பேஸ்ட் இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். சும்மா சொன்னது அது ஒன்று எண்ணெய் அப்படி எடுத்தால் தனியாக வரணும். இது எண்ணெய் பிரிஞ்சது இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து இது வந்து ஒரு கப் இல்லை, ஒரு கப் கொஞ்சம் குறவா ஓகேவா. வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே சுற்றி ஊற்றி வேண்டியதான். ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டிட்டு சுற்றி நல்லா கிண்டுங்க. கிண்டதுக்கப்புறம் சொன்ன எண்ணெய் பிரிஞ்சு வரலாம். திரும்பி எண்ணெய் தண்ணி ஊற்றினா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அதுக்காக இன்னும் நல்லா மிளகா நல்லா இங்கே வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கைஸ் வந்து மிளகா சந்து நல்லா வெந்துருச்சு. சில்லி பேஸ்ட்லாம் இப்போ நம்ம வந்து ஒயிஸ்டர் சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் ஒரு ஸ்பூன் தான். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன், ஒயிஸ்டர் சாஸ் ஒரு ஸ்பூன். ஒயிஸ்டர் சாஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அது ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்மெல் தான் ஒயிஸ்டர் சாஸ். இது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒயிஸ்டர் சாஸ்லாம் இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரைஸ் நல்லா நான் இவ்வளோ சமைச்சு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சல அது வந்து நம்ம அது வந்து வெந்துட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும் இதோடைய. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா வெந்துடும். வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். முட்டை ஆட் பண்ண போகிறோம். பாயில் பண்ண நல்லா கிண்ட வேண்டியதான். நல்லா இந்த முட்டை இந்த சம்பல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த ஆனியன் தனியாக அந்த ஆனியன் வந்து இதோட ஆட் பண்ணுவோம். இது நல்லா கிண்டிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆனியன் போட்டுருவோம். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். See you next video.